மச்சான் எல்லாம் நல்லா குச்சிக்கோங்க. நம்ம விஷ்ணு, ராபின், மனோ எல்லாரும் நமக்கு ட்ரீட் வைக்கிறானுங்களா. எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணிக்கோங்களா. ஓகே. ஆனால் ஒன்று மச்சான், நீ 3 பேர் மட்டும் நல்லா படிச்சு உருப்பட்டு வெளியூர் போய் வேலைக்கு போகிறேன்னு ஐடி கம்பெனி ஐடி கம்பெனியாக இருக்க போதுடா, பார்த்துடா டேய். டேய் மச்சான் சரணே, இவன் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சு நான் அழுதுன்னு இருக்கான், கேவலம் பார்க்கவே முடியாது இருக்கு. டேய் மச்சான் என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? டேய் சரணே. இல்லை மச்சான், இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு இப்போ திடீர்னுட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குடா. சரி சரி குடி குடி. டேய் எங்கே போகிறோன்னு அழுவுற? தோ இருக்கு கனடா, ஒரு பஸ் பிடிச்சா வந்துட போகிற. பக்கத்தில் தான் இருக்கா மச்சான். ஆமா செல்லம், இந்தா மூட்டிட்டு இந்த சிப்ஸை சாப்பிடு. ஏஞ்சரா என்ன மாமே ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாசக்கார பேப்பர் போகணுமா என்ன? பேசாம இங்கே இருந்துடலாமே. என்ன சொல்ற? நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, போய் தானே ஆகணும். நாளைக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் போய் தானே ஆகணும். அதே மாதிரி நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, நம்ம போகிறோம். அப்புறம் என்ன பிரபு மாமே, எல்லாம் எமோஷன்ஸை போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. நீ மட்டும் என்ன அமைதியா உட்காந்துட்டு இருக்க? ஏதாவது சொல்லு மாமே. வாழ்க்கை பார்த்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஸ்கூலில் படித்து எல்லாத்தையும் திட்டு வாங்கி அரைக்கு ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அடி வாங்கி காலேஜ் போய் கட்டடிச்சு அரியர் வச்சு தம் அடித்து சஸ்பெண்ட் ஆகி, ஆனால் எப்படியோ எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கலனா கூட உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சி எங்களை விட்டு போக போகிறீங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. டேய் சா, டேய் பெட்டிடுறா. டேய் ஏன்டா எல்லாம் இலை வீட்டில் இருக்கிற மாதிரி கிடக்குறீங்க? நம்ம பசங்க தான்டா வேலை கட்சிக்குது. இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக டான்ஸ் வைப்போடு எடுத்துகிட்டு போகிறோம். டேய் பாட்டை போடு இப்போ. டேய் ஹலோ, என்னடா பண்றீங்க? ஃபோன் பண்ண எழுதவே மாட்டீங்க. டைம் ஆயிடுச்சுடா. நம்ம ஊருக்கு ஃப்ளைட்ல போகணும். நம்ம என்னடா எங்கடா இருக்கீங்க? பசங்கள்லாம் ஒன்றா தான் ஐயோ இருக்கும். என்னையா பண்றீங்க? நீங்க வாங்கயா, சீக்கிரம். டைம் என்ன ஆச்சு? சீக்கிரம் வாங்க, ஃப்ளைட் மிஸ் பண்ணக்கூடாது. ராபின் மனோலாம் எங்கயா? எங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் போங்க, கிளம்பு, சீக்கிரம் வாங்க வாங்க. நீங்கள் போங்க, நான் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி சரி, வா வா வா, பாத்துக்கலாம். வா வா. வா வா. எழுந்துருடா. ஏய் எவன்டா அவன்? சும்மா டேய். ராபின் என்னடா டேய்? எழுந்துருடா. என்னடா ஊத்தி கொடுத்து எழுப்பிடுறீங்க? எழுந்துருடா, குடிக்க மாட்டேன்டா. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு.
டேய் விஷ்ணு எழுந்துருடா. டேய் டேய் விஷ்ணு எழுந்துருடா. டேய் டேய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடா. போலாமா? போலாம் வா, டைம் ஆச்சு. அம்மா முடியல. டேய் மறந்துட்டோம்டா. இரு பசங்க அதெல்லாம் சொல்லிட்டு ஒன்றும் போகலாம். வேணாம். அவனுங்க இப்போ நம்ம சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இல்லை. நம்ம அப்புறமா வந்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். கிளம்பலாம் வா. சொல்லிட்டு போயிடலாம்டா. அப்பா எடுத்துக்க போறாங்க. அதெல்லாம் இன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ போகும், அப்புறம் அவனுங்க எந்த உடனே சொல்லி புரிய வச்சுக்கலாம். வாங்க போலாம். டேய் ஏன்ச்சரா டேய். டேய் ஏன்ச்சரா டேய். ஏன்டா மாடு மாதிரி வந்து மேலே விழுற? டேய் பேய்க்கணும் மச்சான். அதான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து பார்த்தாதான் தெரியுது ராபின் விஷ்ணு எல்லாரையும் காணும்டா. டேய் ஏன்ச்சரா டேய். டேய் மச்சான் கீழே வந்தது கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா. தேய்ச்சுட்றா டேய். போடா நாய பார்த்தா செருப்பு இஞ்சிரும். எழுப்பிடாங்களா ஃபஸ்ட்டு? டேய் ஏன்ச்சரா டேய். மச்சான் ஏன்ச்சரா டேய். எந்திரா. ஏன்டா குடிச்சிட்டு தூங்குறன உயிரை வாங்குறீங்க எழுப்பி ஏடா பண்ணுறீங்க? இவன் தாண்டா தூங்கின்னு இருந்தவன் மேலே விழுந்து எழுப்பி விட்டு தூக்கத்தை கழிச்சு விட்டான்டா. டே டேய் மச்சான் இல்லைடா ராபின் விஷ்ணுமான யாருமே காணோம்டா டேய். டேய் அவனுக்கு தான் சொல்லிட்டு இருந்தானுடா ஊருக்கு போகிறேன்னு வேலை கிடைச்சதால போயிருப்பானுங்க போலடா. டேய் அவனுங்க எங்கே வேணா போட்டோம்டா. இவ்வளோ நேரம் நம்ம கூட தானே இருந்தானுங்க, ஒன்றா தானே குடிச்சோம். இப்போ சொல்லவங்களாம் ஒரு வார்த்தை எதுவுமே இல்லாமல் போயிருக்கானுங்க. விட்றா போட்டுடா விட்றா போயிட்டானுங்க போட்டு விடு. டேய் அது எப்படா போவானுங்க அவனுங்க சொல்லாமல் கொள்ளாமா? என்னடா இது? விட்றா ஒருத்த ஒன்றா தான்டா குடிச்சான். இப்போ சென்னை வரவே மாட்டானுங்களாடா, போயிட்டானுங்கண்ணா. போட்டு விட்றா, அவனுங்க அவ்வளோதான்டா. சரி விருப்பத்துறானுடா அவனுங்க. குடிக்கும்போது மட்டும் எப்படி கூட இருந்துட்டு இப்படி பண்ணுறதுலாம் ஃப்ரெண்டு பார்த்தா என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்க. டேய் விட்டு தள்ளுறா. டேய் மச்சான் டேய். டேய் மச்சான் டேய் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்டா டேய். குத்துட்டுக்கிறீங்க வேற தெரியலடா. தலைங்கிருக்குன்னு இருக்குது. டேய் மச்சான் வார ஒருத்த என்னடா? கண்டுபிடிச்சிருக்கேன்டா. இங்கே பாரு என்ன இருக்குன்னு. டைமண்ட். ஒருத்தங்க வாயேன். என்ன பேசினு இருக்காங்க? டேய் ஒத்த இதுக்கு நீங்கள் அடிச்சிருக்கலாம்டா டேய். அளவே கம்மியாகுதுடா டேய். சேச்சுரா. டேய் நான் தான் கண்டுபிடிச்சேன் டேய். டேய் போடா உனக்கு கிடையாதுடா. டேய் கொஞ்ச நாச்சு தாங்கடா டேய். Cheers. அது எப்படா மச்சான் நம்ம 4 பேர் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு.
ஒருத்தன் நம்மள என்ன எச்ச பசங்க நினச்சிட்டானுங்களா அவனுங்க? வேலை கட்சின அவனு பாட்டு சொல்லாம கொள்ளாமல் போயிட்டானுங்க. சை, நான் நம்மளாம் வேலையில் நினச்சினுக்கிறானுங்களா அவனுங்க? ஒரு மாதிரி கேவலமா? வேலை இல்லாட்டி வீட்டில் கூட மதிக்க மாட்டானுங்க, அடிக்கிறானுங்க, சோறு போட்டதே கஷ்டப்படுறானுங்க. வீட்டில் நான் எப்படின்னு பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை. இவ்வளோ வயசாகுது, என்னடா வாழ்க்கை எப்படியே போயிடுமாடா? மச்சான், வீட்டில் செலவுக்கு 5 பைசா இல்லைன்றாங்கடா எனக்கு. டம் அடிக்கவோ சரக்கு வாங்கவோ கூலி வாங்கவோ பசங்கிட்ட நம்ம பசங்கிட்டயே பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குடா காசுக்கு. வீட்டில் வந்துட்டு தண்ட சோறுன்னு சொல்லினுக்கிறாங்க. அதை சொல்லி சோறு ஒரு வாயை எடுத்து வைக்கும் போதெல்லாம் முழுங்கவே முடிய மாட்டேங்குது. சாப்பிட்றதுக்கே கேவலமாக இருக்குது. என்னத்த சொல்ல? டேய் சும்மா இருடா எல்லாம். டேய் மச்சான், ஏதோ மோட்டிவேஷன் லைன் சொல்ல போகிறான், கேட்டுக்கோ. கமாண்டா மச்சான், வாடா டேய். ஏன்டா பிரபே கத்துன இப்போ? பின்ன என்னங்கடா எல்லாமே நீங்களே சொல்லி நிற்கிறீங்க, நான் எமோஷன்ஸ் ஒட்ட வேணாமா? இதுதான் உன் ஊரில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாடா? மச்சான் நீ சொல்லி தொலை மச்சான், எல்லா கஷ்டத்தையும் சொல்லி தொலைடா, கொட்றா. என்னத்தான் நான் சொல்கிறது, டெய்லியும் கடங்காரன் வந்து வீட்டு வாசலில் வந்து எச்ச துப்பி அசிங்கமாக கேட்குறான், கடங்கட்டுன்னு அதை சொல்லவா? இப்படி எல்லாமே ஆள் வீட்டில் நீ எல்லாம் என் பொண்ணு என்ன பார்த்துக்க போகிறேன்னு கேட்குறாங்க, அதை சொல்லவா? இல்லைனா வீட்டில் ஒரு நாள் அசிங்கமாக கேட்குறாங்க, டெய்லி ஒரு காசு கொடுக்க மாட்டேற, வீட்டுக்கு பொருள் வாங்கி தர மாட்டேற, வீட்டுக்கு கரண்ட்டு பில் கட்டோட காசு தர மாட்டேறேன்னு சொல்கிறாங்க, அதை சொல்லவா? என்னால் எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் இப்படி பிறந்ததுக்கு நம்ம என்ன கஷ்டப்படணும்? எல்லாம் அதோட தான் சொல்லணும். எல்லாமே அந்த கடவுள் தானே காரணம் எல்லாத்துக்குமே. இப்படி ஒரு பொறப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு வச்சிருக்காருடா. அது கடவுளா? அப்படி ஒருத்தர் இருந்தானா நம்ம ஏன்டா இந்த நிலைமைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம்? அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. கரெக்டாக சொன்ன மச்சான். நானும் தான் தைலம் கோயில் போயிட்டு இருக்கேன், என்ன குத்தான் விபூதி தான் குத்துன்னு இருக்கான். போ. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இந்த நிலைமையில கடவுள் தான்டா கொடுத்தாரு, சிகரெட்டு சரக்கு கொடுத்து நிம்மதியாக வச்சுன்னு இருக்காருடா. என்னடா இப்படி சொல்லிட்டான் இவன்? என்ன கொடுத்தாரு? என்னமோ அவள் தான் லைன்ல இருந்து வாங்கின மாதிரி பேசுகிறா. நம்ம வீட்டிலேருந்து காசு யாருக்கும் தெரியாமல் திருடி சரக்கு வாங்கி குச்சுனுக்குறேன். இப்போ அவரு வாங்கி கொடுத்தாருன்றா? அவனை மச்சான் கரெக்டாக சொன்னடா. அவர் என்னடா பண்ணார் நமக்கு? யோ கடவுள், நீ மேலே தானே ஆகுற, மேலே நான் வாயை வடை சுட்டுன்னு கிடக்குதா? டேய் குரா, கீழே இவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டுன்னு ஒரு நாளாவது கீழே இறங்கி வந்து பார்க்குறியா நீ? டேய் பாத்துடா, டேய் நீ எங்கடா போற? ஸோ யோ கடவுள், நாங்கள் என்ன காசு படமா கேட்குறோம், நல்லா வாழ்கிறதுக்கு வழிதான் கேட்குறோம், அதையும் கொடுக்க மாட்டேன்ற. எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, குடிச்சு கும்பலமாக இருக்கிறதுக்கும் நல்லபடியாக நாங்கள் வாழ்கிறதுக்கும் அது ஒரு வழியை மட்டும் சொல்லு, அது மட்டும் போதும். மச்சான் சரணே, இவனுக்கு மட்டும் கடவுள்கிட்ட வேண்டானுங்கடா, நம்மளும் நம்ம பங்கு வேண்டும்டா. எந்திரா வாடா, நம்மளுக்கு கடவுள் கொடுங்கடா. டேய் ஆடாம நில்றா இப்போ. அவசியம் இல்லடா. ஐயோ கடவுளே, அவன் கார் பங்களா வச்சுக்கின்னு சந்தோஷமா இருக்கா. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க என்னதாயா இருக்குது? இவங்க கூட ரெக்காஸ்னு ஒண்ணு இருக்குது, எங்களுக்கு என்னதாயா இருக்குது? கடவுளே ஐயோ. கரெக்டாக சொன்ன மச்சான். மேலே இருந்து என்ன வச்சேன்னா கேம் ஷோ ஆடின்னு இருக்க. தூ சை. டேய் கடவுள்னு ஒன்று கிடையாதுடா, எல்லாம் சிலை மட்டும்தான்டா. எல்லா வெறும் சிலை மட்டும்தான். எல்லா கோவிலையும் இடிக்கிறோம், எல்லா சிலையும் உடைக்கிறோம், இது போய் பண்ணி முடிக்கிறோம். மேலேருந்து நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் இருந்தாலும் தீர்த்துருவானா? தீர்க்க முடியாதுல்ல, அப்புறம் என்னடா கடவுளா? நம்ம கையில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுறீங்கடா. டேய் சாமி போதெல்லாம் தூக்கி எறிங்கடா. டேய் என்னடா இது? டேய் என்னடா ஆச்சு, புகையா வருது? டேய் என்னடா இது? டேய் என்னடா புகையா வந்துட்டு இருக்கு? ஒன்றும் புரியலடா, என்னடா இது? என்னடா இது?
என்னடா எதுவுமே சிக்க மாட்டுது? சிக்கும் சிக்கும் கண்டிப்பா சிக்கும். அதோ பாடுறா, தான் மாட்டிச்சு பாரு. இந்த குண்டை போடு. டேய் ஒன்று பறந்து போகுது பாரா. ஆமா. டேய் உன் கடை வாசல்லாம் ஏமா தண்ணி ஊற்றி எழுப்பியா நீ சொல்ற? டேய் தல ஒரு டீ. டேய் உங்கள்கிட்ட தான் பேசினுக்கிறேன் நானே. டேய் உங்கள்கிட்ட பேசினுக்கிறேண்ணா, நீ மட்டும் அவன் டீ போட்டு கொடுத்துனுக்குற. இந்த நாய்ங்க தொல்லை வேற தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் படுத்துட்டு உயிரை வாங்குது. அட ஆமாங்க, இதுங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். யோ உன்னதான் கேட்டுனுருக்கேன். யோ உன்னதான் கேட்டுனுருக்கேன். ஏதோ ஒரு நாள் தெரியாமல் குடிச்சு வடவை சொல்லி பார்த்துட்டேன், அது தண்ணி ஊற்றுவியா நீ? ஒருத்த கடையாக இருக்கா சொல்லிடும் உன்னை. பேசுறது கேட்குதுடா உனக்கு? டேய் இவங்க என்ன கத்திட்டு இருக்கேன்? அடி சொல்ல சொல்ல போகாமல் கத்திட்டு இருக்க. இங்கே கத்திட்டா என்னடா சொல்ற? டேய் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அடி நாய, என்னடா தொடப்படையில் அடிக்கிற? டேய் என்னடா தொடப்படையில் அடிக்கிற? நாய என்னையா கடிக்கிற? வர இரு, உன்னை கொண்டு போதைக்கிற. எதுக்கு என்ன நாயின்னு சொல்கிறான்? ஒன்றுமே புரியலையே. என்னால் அடிக்கவும் முடியல, பவரே இல்லாத மாதிரி இருக்குது. அடிக்க போனால் கடிக்க வரியான்னு கேட்குறான். அப்படின்னாத்த குடித்தோம், இவ்வளோ போயில் இருக்கும். நம்ம தானே குடித்தோம். ஆமாம், என் ஃபோனை வேறு காணோம், எங்கே இருக்குன்னு வேற தெரில. நான் பார்க்க நாய் மாதிரியாடா இருக்கேன், எந்த விதத்துலடா அவன் கண்ணுக்கு நாய் மாதிரி தெரியறேன்? ஒன்றுமே புரியல. ஐயோ நல்லா தானடா இருக்கேன். கடவுளே. என்ன அப்போ வீட்டுக்கு போகலாமா? அம்மா எனக்கு அந்த நாய்க்குட்டி வேணுமா? சே, அது சொல்லி நாய் கூட கூட்டிட்டு போலாமா? அது வேணாம், நான் அழகா காஸ்ட்லியா நாய்க்குட்டி வேற வாங்கி தரேன். டேய் டேய், நான் எங்கே இருக்கேன்டா? என் கை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. டேய் நான் எங்கே இருக்கேன்டா? டேய் என்ன ஏன்டா கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? டேய் யாரா நீங்களாம்? எதுக்குடா என்ன கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? என்னடா பண்ண போகிறீங்க? டேய் டேய் இவனுங்களே யாருன்னு தெரில, போதையில் கிடக்கிற மாதிரியே கிடக்குறாங்க. ஏஞ்சிட்டிங்களா? டேய் யாரா நீங்களாம்? டேய் யாரா நீங்களாம்? என்னதுக்குடா கட்டி போட்டுச்சிருக்கீங்க? டேய் உஷா கேட்குற மாதிரி கேட்குறேன். ஃபஸ்ட்டு காமாறு, ஏன் பயப்படுற? நம்மளை கொண்டு வந்ததே எங்கள் பொட்டுத்தலை தான். என்ன சொல்கிற? டேய் நம்மளே ஏன்டா கொல்லணும்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? டேய் வாணி நம்மளை சாவ வச்சுட்டு சாப்பிட்டு தான் அவன் உடம்புல தெம்பாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு நம்மளை கொல்றானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. நம்மளை சாப்பிட்டு இவங்களுக்கு என்னையா தெம்பு? என்னையா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று நைட்டு குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தேன். நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரில. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது.
என்னையா சொல்ற? பிடிச்சிட்டு இருந்தியா? என்ன பிடிச்சிட்டு இருந்த? ஏதோ பயத்தில் வளர்றேன்னு நினைக்கிறேன். நம்ம உயிரில் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்மளை தலையிலிருந்து கால் வரைக்கும் வெட்டி சாப்பிட்றாங்க. ஒரு கோழியான நமக்கு ஆயுசு இல்லைன்னு நினைக்கிறாங்க. கேட்க நாதி இல்லாதனால தான் ஈஸியாக கொலை பண்ணுறாங்க. என்னையா சொல்ற? நம்மளாம் கோழியா? டேய் என்னடா சொல்ற? ஆமாயா, நீ பயப்படாத. பயத்தில் கத்திரு, வலி தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சட்டரை திறந்தா இங்கே இருக்க நம்ம எல்லாரையும் கழுத்தறுத்து போட்டுருவாங்க. நம்ம பிறப்பே இப்படி வாழ போகிற கடைசி நிமிஷத்தை அழுதுட்டு கத்திட்டு வாழணும்னு நம்ம தலையெழுத்து. ஐயோ கடவுளே, டேய் என்ன கொடுமைடா இதெல்லாம். இல்லை இதெல்லாம் உண்மையாகவே இருக்கக்கூடாதா? டேய் இல்லை இல்லை, கடவுள்லாம் இருக்காருடா. டேய் எல்லாம் சரியாக போயிடும்டா. டேய் ஒன்றும் இல்லைடா, போயிடலாம்டா. டேய் சரியிடும்டா. டேய் ஒன்றும் இல்லைடா. டேய் சரியிடும்டா. போயிடலாம்டா. கடவுளா? நீ வேற ப்ரோ, அந்த கடவுளை வேண்டிதான் இவனுக்கு நம்மளை வெட்டவே செய்கிறானுங்க. எத்தனையோ கோடி உயிர் போயிடுச்சு, அப்போல்லாம் வராத கடவுள் இப்போ மட்டும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போற. நீ வேற அழுதுட்டு இல்லாமல் நடக்கிற வேலையை பாரு. எப்படி இருந்தாலும் சாவதானே போகிறோம். ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படிலாம் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. டேய் டேய் யாரா நீங்க? என்ன எதுக்குடா பிடிக்கிறீங்கப்பா? டேய் பறவை கத்துது பாடுறா, சீக்கிரம் குத்தி போறா, உள்ள யாருன்னா வந்துட போறாங்க. ஆமாண்டா, இது மட்டும் போட்டோம்னு நைட்டு விருந்துதான். பறவையா? டேய் தற்கொலை பசங்களா? நான் மனுஷன்டா, விடுங்கடா என்ன. டேய் இதுனாடா இவ்வளவு ஆட்டம் காட்டுது? அந்த கத்தியா விட்டியடா பாவி, அது போயிடுச்சு பாடுறா. டேய் இவ்வளவு சொல்லி என்ன பிடிக்க வரீங்களா? இதுக்கு மேல விட்டவங்களை சரி வாங்கடா பார்த்து. வந்து இந்த வாட்டி மிஸ் ஆகாது. என்ன நம்ம அடிக்கு வந்தா நம்மள ஈஸியா பிடிக்கிறாங்க. டேய் நான் பரவாயில்லடா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா. டேய் ஒருத்த பறந்து போகுது பாடுறா, புடுறா. வாடா. நேற்று நைட்டு சரக்கு வச்சது நம்ம, ஆனால் இவனுங்க எதுவும் வித்தியாசமாக இருக்கானுங்க. நம்மளே ஏன் பரவன்னு சொல்கிறானுங்க? நம்ம பசங்க எங்கே? நம்ம எப்படி இங்கே வந்தோம்? ஒன்றுமே புரியலையே. தலை வலிக்குதுடாப்பா. நான் வரவன் போகிறவன்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். குச்சிட்டு தானே இருந்தோம், எங்கே இருக்கணும்னு தெரியாத அளவுக்கு குச்சிட்டோமா என்ன? ஒரு நாதாரியுமே காணோம், எங்கே போய் தொலைஞ்சானுன்னே தெரியலையே. அப்பாடா, இப்போ தான்டா மூச்சு வருது. அப்போ நான் உண்மையே பரவாதானா? வைன் ஷாப்பில் நிம்மதியாக சரக்கு அடிச்சுட்டு வந்தேன். குடித்த சரக்கெல்லாம் பத்தாதுன்னு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். தையும் குத்தி உடச்சி புட்டு, சரி உடனே தூக்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா நீங்க வந்து தூக்கமயிறு கேட்குது உனக்கு. ஏந்திரி ஏ கரெக்டு பா. நான் எங்கேயும் அவன் சரக்க உடைச்சேன்? என்ன போட்டு அந்த அடி அடிக்கிற? கண்ணை தந்து பாரியா? நான் மாடிலடா, நான் மனுஷன்டா. கண்ணை தந்து பாரியா? நான் உன்னை விட நல்லாவே கத்துவேன். மேன்னு எனக்கே வா. உன்னை மாதிரி எத்தனை மாட்டை பார்த்துருப்பேன். நீங்க போட்டு வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். கறக்கிற கடையில பிதுக்கி எடுத்து போடுறேன். என்னடா
ரொம்ப வலிக்குதா? இன்னும் கொஞ்ச நாள் தான், போக போக எல்லாம் சரியாக போயிடும். என்னென்ன சொல்கிறீங்க? அப்போ கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடுமா? நான் என் வீட்டுக்கு போயிடுவேண்ணா. வீடா? என்ன காமெடி பண்ணுற? உனக்கு வீடெல்லாம் வேற இருக்கா? தான் எங்களுக்கு வீடு. தோ என் பக்கத்தில் டப்பாவில் கெட்டு போனேன்னா தட்டிக்குதே, அதுதான் எங்களோட சாப்பாடு. சரியாயிரும்னு சொன்னது நம்ம நிலைமையே இல்லை. எல்லாம் பழகிறோம், மறுத்துட்டோம்னு சொன்னேன். நீ இப்போ தானே வந்திருக்க, அப்போ உனக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்கும். போக போக எல்லாம் பழகிறோம். எங்கேயே மாட்டாமல் இந்த கொடுமைக்காரக்கிட்ட வந்து மாட்டியிருக்க. அவன் அடிச்சே கொடுமைப்படுத்துவான். இப்போ குடிச்சிட்டு வந்து என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாரு. அந்த கிழவனுக்கு தான் அறிவு இல்லை, உங்களுக்குமா அறிவு இல்லை? நம்மளாம் மனுஷங்கயா, மாடுங்க இல்லையா? நீங்கள் என்னையா மாடு நம்பின்னு இருக்கீங்க? நம்ம தான் இத்தனை பேர் இருக்குமே, அவனை அடிச்சு போட்டு தப்பிக்கலாம்யா. நாங்கள் முட்டாளா? நீ தாண்டா முட்டாள். நம்மளாம் மாடுங்க தான். என்னடா சொல்கிற நீ? கொஞ்ச நேரத்தில் அவன் பால் கறக்க வருவான் பாரு, அப்போ தெரியும் உனக்கு. என்னண்ணா சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குண்ணா. கழட்ட முடியலையே, இது வேறு கழட்ட முடியல. வயிற்றுக்குள்ள பாலை வச்சிருக்கீங்க, பாலை கறக்க மாட்டிய? நான் போதையில் இருக்கேன். இப்ப 10 நாளைக்கு வந்து பாலை கறக்குறேன், பாக்குறியா? பாவம் இல்லை, என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல. இப்படி இவங்கிட்ட வந்து என்ன பண்ணுறது? இதான் தலையெழுத்து. பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும்? பாவமாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே? ஐயோ என்னால் முடியல. ஆனால் அவன் அடித்ததுக்கும் சூடு வச்சதுக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வழியே தெரியலையே. ஒரு வேளை இவனுங்களாம் சொல்கிற மாதிரி உண்மையிலே நம்ம மாடு தானா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இல்லை, இது வேலைக்காகாது. நான் என் ஃபேமிலி தேடி போனால் தான் உண்டு. இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானே என் வீட்டை தேடி போக வேண்டியது தான். தெரிஞ்ச இடமா தெரியுது. ஐயோ பார்த்துட்டேன். அப்பா, அம்மா. மா அடிக்காதம்மா, வேணாமா. ஏய், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு பதிலாக பயப்படுறீங்க? நான் என்ன பண்ண? அப்படி எல்லாம் இவன் பண்ணுற வேலை தான். ரோட்டில் போகிற வரதுக்கெல்லாம் இறக்கப்பட்டா இப்படி தான் நம்மளை தொல்லை பண்ணும். எல்லாம் இவன் கொடுக்குற இடம் தான். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். விட்டா வீட்டில் இடம் கொடுத்துருவான் போல இருக்கு. ஏய், நீங்களும் எப்படி பார்க்குறீங்க? சும்மா விளையாட்டு சொல்லிட்டேன். அறிவில்லை உங்களுக்கு? என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ நான் மாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க மாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க இடம் பேசிட்டு இருக்க பார்க்க மாட்டீங்களா? என்ன உங்க இடம் சொல்றேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அது என்ன பண்ணுச்சு உங்களை? சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. டே பிரபு, நீ கடிதான் வாங்க போற, பார்த்துன்னே எது சொன்னா கேட்க மாட்டேற. இப்ப போங்க, அது கம்முன்னு இருக்கும். அதுக்கு தேவை தங்கறதுக்கு ஒரு இடமும் பசிக்கு சாப்பாடும் தான். அது ஒன்றும் நம்மள மாதிரி மனுஷங்க இல்லை, நம்மள வேட்டையாட. இவன் அடங்க மாட்டான். வாங்க போலாம். பாப்பலாம். ஒன்னும் இல்லப்பா, இங்க யாருக்கும் உன்னை பத்தி தெரியல. சீக்கிரம் எல்லாம் மாறிடும். சாப்பிட்டு பத்திரமா இரு. நான் வந்து சாப்பாடு வைக்கிறேன். பாப்பா, அம்மா. ஏய் மாமி, அங்க பாரு. என்னடா? நாய்டா வண்டியை கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் மாலை நீ சாவு போடு. மாமி, நாய் கச்சையா வரும்டா. ஆமா மச்சான், எனக்கு அந்த நாயை ஓட ஓட அடிக்கணும்டா. நிறைய கல்லு பொறுக்கிறோம், தொத்தி அடிக்கிறோம். ஆமா மச்சான், அதோ பாரு கல் இருக்கு, கொஞ்சம் நிப்பாட்டேன். மாமே கல் இருடா, இன்னைக்கு பாரு சம்பவம் தான், சூற விட்டுரும். ஆமா மச்சான், இப்போ சூற விடுறான் பாரு. நான் லெஃப்ட்ல போறேன், டக்குன்னு தலைமையிலே வை. மாமே தலையில போடுறா. யாரா நீங்க? என்னென்ன அடிக்கிறீங்க? மச்சான் திரும்ப ஏன்டா திருப்பி அடிக்கலாம் போயேன்.
ஒத்த நானும் பார்த்துனேக்கிறேன் என்னைய அடிக்க வர. ஐயோ நான் தான் மனுஷனே இல்லையே, அதனால என்ன பண்ண முடியும்? அதான் அவனுக்கு கல்லால் அடிக்கிறானுங்க. ஓடிடணும், ஓடிடு, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அம்மா மச்சான் டே போயிடுறா, யாரும் வராங்கடா. அப்பா ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும்டா. நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஒன்றும் இல்லை. கமான் கமான். இது வேற. இல்லை, பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். டைம் கிடைக்கும், தப்பிச்சிடலாம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. தப்பிச்சிடலாம், தப்பிச்சிடலாம். இருடா, இருடா. நீங்கள் யாரு? நான் எங்கே இருக்கேன்? எப்படி பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல, வேஸ்ட்டு தான். அவங்களே ஏதாச்சும் பேசுவானுங்க, கேட்போம். நல்ல வேலை கண்ணு மூச்சிச்சு. அட ஆமாப்பா, பொழைச்சிக்கிச்சு. என்னமோ பொழைச்சிக்கிச்சு, முழிச்சிக்கிச்சா? சூப்பர்டா. என்னடா வண்டி ஓட்டுறானுங்க, நேற்றுக்கு ஒரு உயிர் போயிருக்கும். நீ வேற சகு, மனுஷனுங்களே கவனிக்க மாட்றாங்க, கோழி இல்லாமல் கவனிப்பாங்க. எல்லாம் தலை விதி. அதான் மருந்து போட்டிருக்கோம்ல, சரியா போயிடும் விடு. நல்ல மனுஷங்களாம் இன்னும் இருக்காங்க போல. ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு இப்போதான். எப்படியோ தபிஷ்டம். தட்டுப்படியா? நல்லா இருப்பீங்களா? ஹலோ, சொல்லுப்பா. கோழி ஒன்று மாட்டியிருக்கு, நாளைக்கு வந்து வாங்கி பார்த்து செஞ்சு விடு.
ஆ சரி ஓகே. சரிடா. ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு. தண்ணி வேணும், எங்கே போய் கேட்குறது? மனுஷனாக இருந்தாலே மதிக்க மாட்டானுங்க, இல்லை பறவை தெரிஞ்சால் சுத்தமாக மதிக்க விட மாட்டானுங்களே இவனுங்க. அம்மா, யாராவது இருக்கிறீங்களாம்மா? போச்சா, நமக்குன்னு இருந்த ஒரு வீடும் போச்சு. ஐயோ, நம்ம குழந்தை குட்டியெல்லாம் செத்து போச்சு. சாப்பாடு கொண்டு வரதுக்குள்ள நம்ம வீடியோ எடுத்து ஒண்ணுமே இல்லாமக்கிட்டாங்க. இனிமே நம்ம எங்க போவோம்? நமக்கு நீ யார் இருக்கா? என்னங்க ஆச்சு? ஏங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. நம்ம கூட்டத்தை அடியோட அடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. வம்சமே இறந்து போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போவோம், என்ன பண்ணுவோம்னு எதுவுமே தெரியல. வாழ்வாதாரத்தையும் வாழ விட மாட்டாங்க. போகிற இடத்துல இருந்தெல்லாம் துரத்துறாங்க. நாங்கள் எங்கே தான் போகிறது? பேசி என்ன ஆக போகுது? கிளம்பு. என்னங்க ஆச்சு? ஏங்க இங்கே இப்படி கிடக்குறீங்க? தலை தண்ணி வேணும். தலை மூச்சு வேணும். தண்ணி வேணும். என்னாச்சுன்னு தெரியல. தண்ணி தரமா தலை சுத்து மூச்சு போகல. கண்ணெல்லாம் எரியுது. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? நான் யாராவது இருந்தால் வாங்களேன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஏஞ்சிட்றா. டேய் 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 ஒன்றும் இல்லைடா. டேய் விட்டுறாதடா. டேய் யோ, அறிவு இல்லையா அவனுக்கு? ஒத்த குப்பையை குப்பை தொட்டில் போடாம ஒத்த இங்கே வந்து போட்டு போற. என்னடா ஆச்சு? கண்ணு ஒரு மாதிரி மங்கலாகுது. என்ன ஒன்றுமே தெரில. அடா இது தலைவலியாக இருக்குது. ஓ, என்ன இடம் என்னன்னு ஒன்றுமே புரியலையே. மரம் மாதிரி இருக்கு. என்ன தம்பி, தப்பிக்க ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன தான் போனாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா சொல்கிறீங்க? இங்கேருந்து எப்படின்னா தப்பிச்சு ஆகணும்ண்ணா. எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். என்னப்பா பேசுகிற? நீங்கள் தானே பார்க்குற உங்க கூட எங்களையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறத. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தப்பிச்சிருக்க மாட்டோமா? முடியாமல் தானே இங்கேயே இருக்கோம். அது புரியாமல் பேசுகிற நீ.
அப்போ நமக்கு இதான் ஒரே வழியா? வேற வழியே இல்லையா? இங்கே தான் வாழ்க்கை ஃபுல்லாவா? இருக்கு, ஒரே வழி இருக்கு. என்னண்ணா சொல்கிறீங்க? வேற வழி இருக்கா? சொல்லுங்க, நான் செய்யலாண்ணா. என்ன வழி இருக்குது சொல்லுங்க, நான் செய்யலாம். தம்பி, இப்போ போனால் நீ கிழவன் அவள் லேசு பட்டம் இல்லை. ராத்திரி கறக்கிற பாலை காலையில் போய் விற்று சரக்கு வாங்கிட்டு ரோட்டில் சும்மா இருக்கிற நம்மளை மாதிரி அனாதையாக இருக்க மாடுங்களை விற்று காசாக்கும். நம்மளை மாதிரி இங்கே வந்தவங்களை எத்தனையோ பேர் விற்று காசாக்கியிருக்கான். அவங்கெல்லாம் இப்போ என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னே தெரியல இப்போ வரைக்கும். நம்ம நல்ல காலம் விற்கிற ஆளுங்க நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா இவனை மாதிரி சித்திரவதை பண்ணுறவங்களும் இருக்கலாம். இன்னொரு இடத்துல போய் மாட்டுறதுக்கு இந்த இடத்தையும் செத்து போயிடலாம். புரியுதா உனக்கு? இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவனுக்கு பயந்தாங்கொல்லி போல். நமக்கு அந்த சான்ஸ் கிடச்சா யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். இங்கேருந்து எப்படி தான் தப்பிச்சிட்டா போதும். ஷோ அடங்கோத்தா மாடு, ஒரு சொட்டு பால் தர மாட்டேற. என்னப்பா எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு. நீ நல்லா இருக்க, ஆனால் நமக்கு தான் பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லையே. நீயும் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணாதான் நம்ம பிஸ்னஸ் ஓடும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். சரி, என்ன அடுத்து எதுவும் புது கலெக்ஷனாக இருக்கா? இன்னைக்கு வேணும், நல்லா கொளுத்ததா பாரு. இப்பதானே கொடுத்தேன், அதுக்குள்ள கேட்டிங்கன்னா நான் எங்க போவேன்? ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் அது இதுன்னு ஆட்டைய போட முடியல. இங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா பண்ணிடலாம் ஐயா. சரி சரி, உனக்கு செய்யாமையா மாதிரியாப்பா? செஞ்சிடலாம். நான் வரேன், வந்து எடுத்துட்டு காசு தரேன். நீ பொருளை மட்டும் ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. பொருள் கேட்குறானே, இப்போ நம்ம எங்க போறது? திடீர்னு கேட்டா ஐயோ நம்மள தான் பார்க்குறான், என்ன பண்ண போகிறானோ. ஐயோ இதுங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கு. இதை வித்துடலாம், எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நல்ல மாடை வாங்கி பொழைச்சிக்கலாம். ஹலோ, சொல்லியா? ஒரு 4-5 மாடு இருக்குது நம்மள்ட்ட, நான் உங்களுக்கு ஏற்றி அனுப்பி விட்றேன். சூப்பர்யா, உன்கிட்ட கேட்டால் எப்பவுமே கைவிட மாட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போகிறேன். சரியா, வச்சிடுறேன். சரிங்க ஐயா. பா, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு போல. அப்போ நம்ம தப்பிச்சிருவோம். கடவுளே. ஐயோ சூப்பர். டேய் டேய், நாய் நாளைக்கு சொல்லதான் ப்ரோ. நீ சாப்பிடு, அப்போது நான் சாப்பிட வச்சுருவேன். இது ப்ரோ இன்னொரு ஒருத்தன் அனுப்புங்க, நான் ரிக்வஸ்ட் தான். இப்போ பரவாயில்லையாப்பா? பரவாயில்லண்ணா, இந்த மாதிரி நிறைய வாங்கிருக்கேண்ணா. இப்போ ஓகேண்ணா. என்னாச்சு உங்கள் எல்லாருக்கும்? ஏன் எல்லாருக்கும் ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு? என்னாச்சு உங்களுக்குலாம்?
மலையில் இது போல தான்ப்பா ஒரு வீட்டு வாசலில் பார்த்துருந்தேன். கேட்டை லாக் பண்ணி என்னோட ஒரு கை ஒரு காலை உடச்சிட்டாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் கை கால் ஊனி தான்ப்பா நடக்கிறேன். நானும் ரோட்டில் தானே படுத்துன்னு இருந்தேன். என்னை தூக்கிட்டு போயிட்டு ஈயத்தை காய்ச்சி ஒரு கண்ணில் ஊற்றிட்டாங்கண்ணா. அதுலேருந்து ஒரு கண்ணு தெரிலண்ணா. அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னை கோணி பையில் போட்டு அடின்னு அடித்து ரொம்ப ரத்தம் விட்டு தூக்கிட்டு வந்து ரோட்டில் போட்டாங்கண்ணா. நான் கூட ஒரு வீட்டு வாசலில் பார்த்துட்டு இருந்தேன். அவனுங்க மனுஷனுங்க வந்து என் காதாண்ட கத்தி என்னை வெறியேற்றி விட்டானு. பயத்தில் கச்சதுக்கு என்னை வெறி பிடிச்ச நாயின்னு அடித்து என்னை தூக்கி குப்பையில் போட்டு போகிறானுங்க. நானும் குப்பை தொட்டி ஓரமாக தான் படுத்துட்டு இருந்தேன். ஒரு லாரி வேகமாக என் 2 காலையில் ஏறி போயிடுச்சு. அதுலேருந்து 2 காலமும் ஊனி நடந்துட்டுருக்கு. சரி விடுங்கப்பா, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணா, சாப்பிடல. நான் அவரை எடுத்து கூப்பிட்டு போகிறேன், அங்கே பார்க்கலாம். வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம். ஆளாளுக்கு என்ன கிடைக்குதோ சாப்பிடுங்க. இல்லை அதிகமாக கிடைச்சா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். என்னங்க சொல்கிறீங்க? இதை சாப்பிட போகிறோம்மா? இதெல்லாம் குப்பைங்க, கெட்டு போயிருக்கும். இங்கே கழிவுலாம் தாங்க அதிகமாக இருக்கும். தம்பி, இங்கே எல்லாருக்கும் இதாயா சாப்பாடு? பார்த்தல சாப்பாடுக்கு போய் கெஞ்சின போய் எட்டி மேய்ச்சத. அப்படி வாழ்கிறதுக்கு அதுக்கு இப்படியே சாப்பிட்டு செத்து போயிடலாம். எனக்கெல்லாம் இவங்க போகிறது அப்புறம் நம்மளோட பெரிய உருவம் மாடு போகிற கழிவு தான் தம்பி ஒரே சாப்பாடு. அதை விட வேறு என்ன வழி இருக்குது சொல்லு? இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னால் சாப்பிட முடியாது இதெல்லாம். தம்பி, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். போக நீயே பசியில் சாப்பிட்ருவேன். ஆமாண்டா தம்பி, என்ன மாதிரி அடி வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படியே சாப்பிடலாம். சில பேர் வேணும்னு பார்க்க வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட்ட எச்சத்துண்டை தூக்கி கீழே போடுவாங்க. அதை சாப்பிடும்போது அழுகையாக வரும். இவங்கெல்லாம் சொல்லும்போது வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது. வாழணும்னு நினச்சானா இதை சாப்பிடுவா. ஒரே தாகமாக இருக்குது, தண்ணி கிடைக்குமா? தண்ணி தானே, வா தேடிக்கலாம். அதோ இதையா குடிக்க போகிறோம்? என்னப்பா ஒத்துக்கலையா? மறுபடியும் தண்ணி குடி, சரியாயிடும். சரிப்பா, போய் படுக்கலாம் வாங்க. இங்கே தான்ப்பா படுத்துக்கோங்க எல்லாம். என்ன படுக்கிறது கூட இங்கே தான் படுக்கணுமாண்ணே? இங்கே தான்ப்பா படுக்கணும். இங்கே தான் குப்பை கிட்ட யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. படு. எங்க பாரு, நம்ம பக்கத்தில் பார்த்து செத்து கிடக்குறான். நல்லா துருன்னு ஒரு வீட்டுக்கு விசுவாசமாக இருந்தவனை கொன்று குப்பத்தொட்டில் போட்டுக்கிறாங்க. இதே தான் நம்ம வாழ்க்கையும். எல்லாம் பாடுங்க. நம்ம வாழ்க்கையை விட எவ்வளோ கொடுமையான வாழ்க்கையாக இருக்குது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பரவாயில்ல போலயே.
அப்பா எப்பா அப்பா முடியலடா என்னால். ஓ பசிக்குது. தண்ணி தானே வேற இருக்கு. அவா உள்ளடாவா. ஸோ மா ஓ தலை வலிதுடாவா. அவா அவா முடியல. ஐயோ திருப்பி இங்கேயா? ஐயோ நான் செம்ம கோழி ஒன்று பிடிச்சி கொடுத்துக்கிறேன். நல்ல பீஸா மாட்டிருக்கு, பார்த்து செய்யணா. அதெல்லாம் இல்லைடா, பேசினபடி ஒரு சரக்குக்கு 500 ரூபாய் தான். நல்லதாக நிறைய கொண்டு வா, காசு தரேன். என்னண்ணா இப்படி பண்ணுற? காசு வேணுமா வேணாமா? வேணும் தான். சரி கொடு. பண்ணுறதே திருட்டு, இதில் எக்ஸ்ட்ரா வேற கேட்குற. கொடுக்குற காசை மூடிட்டு வாங்கிட்டு போடா. சரி ஓகே. இங்கிருந்து தப்பிச்சாமே. ஐயோ இங்க இருக்கக்கூடாது. ஐயோ வேணாம் 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 வேணாம். ஐயோ கடவுளே கடவுளே வேணாம். கடவுளே கடவுளே வேணாம். கடவுளே கடவுளே. ஐயோ அம்மா. எல்லாம் கனவா? உடனே நடுங்கி போச்சு. நிம்மதியே இல்லாத வாழ்க்கைடா. விடிஞ்சிடுச்சா? எங்க நம்மளை காப்பாத்தின எவன்களை காணோம். சொல்றா வசந்தே. மாமா என்ன பண்ணுற? கத்தி தீட்டிட்டு இருக்கேன்டா. என்ன ஏஞ்சிட்டியா என்ன சீக்கிரமா? ஆமாடா ஏஞ்சிட்டேன் தான். என்ன சொல்லிப்போ, எது கால் பண்ண? இல்லை மாமா, உங்ககிட்ட சொல்லிக்காமல் வெளியே வந்துட்டேன். ஒரு வேலை இருந்துச்சு அதான். அதான் போயிட்டல, அப்புறம் என்ன? என்ன சவுண்ட் அது? கோழி வெட்ட கத்தி தீட்டுன்னு இருக்கேன். எது நேற்று நம்ம பிடிச்சதா? டே என்னடா டே, நம்ம பிடிச்சதை வெட்டணுமா? பாவண்டா, அப்புறம் எதுக்குடா காப்பாற்றணும்? நம்ம கோழிக்கறியே சாப்பிடாத மாதிரி பேசுற. இல்லடா, அது வேற இது வேற இல்ல. உனக்கு கறி வேணுமா வேணாமா? கறியா? சரி ஓகே தான். மூட்டு வை. சாரிப்பா, கண்ணை மண்ட முடியும். டே நீயுமாடா? டே நல்லவன் நினச்சினேடா.
டேய் என்னை விட்டுருங்கடா டேய், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா, என்னை வாழ விடுங்கடா டேய். டேய் ப்ளீஸ்டா டேய். டேய் டேய். ஹலோ வசந்த், சொல்லுடா ஜெகன். என்ன செய்யலாம்டா? 65 இல்லை குழம்பா? ரெண்டுமே பண்ணிடலாம்டா, இது கொஞ்சம் அது கொஞ்சம். போ. நோ காசிண்ணா, சீக்கிரம் அத்தை போடணா, கத்தி சாவடிக்குதுங்க. எத்தனை பீஸுடா? 4 தானே, எப்பயும் போல. இவனுக்கு வேற வேலையே இல்லை. சரி, எல்லாத்தையும் வரிசையில் அனுப்பு, நான் போய் கத்தியை தீட்டிட்டு வரேன். சரிண்ணா. அடுத்து அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா. அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா. அம்மா ஹே சே வா. அண்ணா என்னை விட்டுங்கண்ணா, அண்ணா விடுங்கண்ணா, அண்ணா என்ன விடுங்கண்ணா, அண்ணா அம்மா. சிவா, கறி எல்லாத்தையும் வெட்டியாச்சு சரியா? போய் கறிக்கடைக்காரனை கூப்பிட்டு வா. அமௌண்ட்டு முக்கியம். பண்ணிடலாம்ண்ணா, பார்த்து பண்ணிடலாம். டே குரு, இந்த மாதிரி வேலைக்கு காராடா கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி கேள். சொல்கிறா. அந்த இருக்கானுங்கள? ஆமாம். கோணி போயிருக்குல்ல? இருக்குடா. போகிறோம், அமுக்குறோம். யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு. ஓகேடா. கட்சி போயிருக்கா? 8 தட்டு. ஏய் ஏய் வேற நீங்க ஏய் ஏய் எடுத்து முடியுங்க. டே குரு, இதுங்களை கொண்டு வா, நான் போய் சொல்லிட்டு திரும்ப வரேன்.
இருடா ஒரு நிமிஷம். டேய், அந்த துணி எடுத்து மூஞ்சி துடைக்க இந்த சனியில் தூக்கி வெளியில் போடு. காக்கா அடியை தின்னுட்டு போட்டோம். டேய் ஏன்டா இவ்வளோ ஒன்றுமோ அது மேலே? அது மேலே ஒன்றும் கோவம் இல்லைடா. இந்த வேலையாவது ஒழுங்காக செய்யலான்னு பார்த்தா ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக போட்டு ஏற்றிக்கினே இருக்கிறானுங்க. சரி விட்றா. வாடா டேய், அடுத்து ஒவ்வொன்றா அடுத்து போட்டு வாங்க வேண்டிய பேமெண்ட்டை வாங்கிட்டு போவோம். வாடா குரு. தூக்கிடுறா. Akshaya here. We are all from Red Cross. You are all under arrest. டேய் எங்கே பாருடா ஜோக்க அரெஸ்டாமே. ஒரு பொண்ணு வந்து நம்மளை பிடிக்க போகிறாளாம். வா வா புடி புடி. Guards. ஓ, அப்போ உங்கள் ஆளுங்களோட தான் வந்திருக்கியா? இதுதானே எங்களுக்கும் வேணும். வாங்கடா. ஏய் அடியே, இன்னைக்கு பிடிச்சிட்ட. என்னை பிடிச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்துருவியா? பார்க்கலாம்டா. நில்லுங்கடா. எதுக்குடா இந்த வேலை பண்ணிட்டு திரிறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ். முன்ன மாதிரிலாம் மனுஷங்களை கடத்திலாம் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி அனிமல்ஸை கடத்தி கொண்டு வந்து பேக் பண்ணி மீட் ஷாப்ஸுக்கு அனுப்புவோம், லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அனுப்புவோம். இல்லைனா தெருவில் தொலை தாங்கணும்னு கால் வரும். ரேபிஸ் பிரச்சனைனால, குழந்தைகளை கடிக்கிறனால இதெல்லாம் மெயின் இஷ்யூவாக வச்சு கடத்தி கொண்டு வந்து அடிச்சு கொண்டுருவோம். இதுங்க மாட்டினே பெற்றுக்கிட்டு போகும். நம்ம நிம்மதியாக வளர்த்த தேவையில்லையா? இதுங்களை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கணும். மனுஷங்க கூட தான் பெருகிட்டே போறாங்க. அதுக்குன்னு மனுஷங்களை கொல்வியா? உன்னை என்ன பண்ற மட்டும் பாரு. ஏய் பிடிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாதடி. ஒரு நாள் என்கிட்ட மாட்டோடி. ஏய் போடா. ஏன் மேம் சோகமாக இருக்கீங்க? நம்ம தான் காப்பாற்றிட்டோம்ல. காப்பாத்திட்டோம் தான். ஆனா தெரிஞ்சே இவ்வளோ உயிர் போயிட்டு தான் இருக்கு. தெரியாம இன்னும் எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்குன்னு தெரியல. நாய்ங்கன்னு இல்லை, அஞ்சறிவு ஜீவனுங்க எல்லாத்தையும் இப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்துற போகுது? தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, அவ்வளோதானே. நம்ம கடவுளை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அதுங்களும் நம்மளை பார்க்கும். அது ஏன் இந்த மனுஷங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? மேடம், இங்க அவனுக்கு அவன் குடும்பத்தை பார்க்கவே மக்கள் எங்க இருந்து இந்த ஜீவன்களை பார்த்துட்டு இருக்க போறாங்க? விடுங்க. மாறும், மாத்தணும். மனுஷங்களுக்காக மட்டும் பார்க்காம, தன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் நினைக்காம, எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்லா பார்த்துக்கிட்டு வாழணும்னு நினைச்சா எல்லாம் இங்க மாறும் நம்புறேன். இருக்கிற வரைக்கும் போராடுவோம். இங்க மனுஷன் மட்டும்தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் எல்லாம் முடியும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தை மாத்தணும். மனுஷங்கன்னா என்ன, பெருமையா என்ன? நிஷாந்த், அப்பா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கப்பா போகிறோம்? எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு பாரு. அப்பா, நம்ம இந்த நாய்க்குட்டியை கூட கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா. சரிப்பா, எடுத்துகிட்டு போகலாம். பாலா,
ஏன் கத்துற? வீட்டில் தானே இருக்கேன். இல்லை வீடா இல்லை வேற ஏதாவதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நாயெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அவன் கேட்டா கூட்டிட்டு வந்துருவியா? எரிச்சலா இருக்கு. இது என்ன வீடா இல்ல வேற ஏதாவதா? குழந்தை கேட்டுச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அது இருக்கணும். நீயே முடிவு பண்ணிக்கோ என்ன பண்ண போறேன்னு. என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? கிளம்புறேன். உன்னாலதான் எங்களுக்குள்ள சண்டையே வருது. அவர் என்ன அடிச்சுட்டாரு வேற. இதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடே போட மாட்டேன் பாரு. செல்லக்குட்டி பாரு, பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு அலெக்ஸின் பேர் வைக்கிற, ஓகேவா? நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னே இருக்கேல. காலையில அவ்வளவு சொல்றேன், ஆனாலும் நீ கேட்கவே இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்டு வெளில போகிறேன்? உனக்கு அதுதானே முக்கியம், நாங்க முக்கியம் இல்லைல்ல. அதனால நானும் என் குழந்தையும் போறோம். நாயை வச்சுக்கிறதுல இப்போ உனக்கு என்ன கோவம் வந்துருச்சு? அது என்ன பண்ணிச்சு போன? நாங்க போறோம்னா போறோம். நீ எங்கேயும் போவானா? உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீ உள்ளே போய் பாடு, அந்த நாயை நான் பார்த்துக்கிறேன். சாரிப்பா, உன்னை என்னால் வீட்டில் வச்சுக்க முடியல. உன்னை திருப்பி கொண்டு போய் விட்டுறேன். கிளம்புங்கப்பா. போகலாமா? அலெக்ஸு ஓடி போயிடுச்சுப்பா. அலெக்ஸு அதுவே வரும், பார்த்துக்கலாம். அலெக்ஸ் வேணும். அலெக்ஸ் வந்துரும்டா. எனக்கு அலெக்ஸ் சரி சரி, அலெக்ஸ் வந்துரும்டாமா. சாயங்காலம் வந்துரும். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஒன்றும் இல்லை, சாயங்காலம் வந்துரும். போ.
ஹலோ, என்ன சொல்லு. எங்க இருக்க? இப்போ தானடி கிளம்புனேன், அதுக்குள்ளே எங்கே இருக்கேன்னு கேட்குற. சீக்கிரம் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு சீக்கிரம் வா வீட்டுக்கு. ஏன் என்னாச்சு? சீக்கிரம் வாண்ணா வா. வரேன், வச்சு தொலை. என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸ்கூலுக்கு தானே போயிருந்தேன், அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? அது அங்க படுத்திருக்கு பாத்தியா? எதை பற்றி சொல்கிற? அந்த நாய் அங்க படுத்திருக்கு பாத்தியா இல்லையா? அதை நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன், பார்க்கவே இல்லை. சும்மா நடிக்காது, பார்க்கலன்னா. நான் எதுமாலுமே பார்க்கல, நான் எங்கே வச்சு தெரியாது. சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு, இல்லனா ஏதாவது பண்ணு, இல்லை நாங்க இருக்க மாட்டோம். கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னா நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பியும் அதையே பண்ணணும்னு சொல்ற, நான் என்ன பண்றது? அதை கொன்று. லூசு மாதிரி பேசாத ஸ்னேகா, நாயை கொள்றதெல்லாம் பாவம். வேணா கொண்டு போய் விட்டுட்டு வரேன், ஆனா மறுபடியும் அது திரும்பி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வந்துச்சுன்னா அவனை எப்படி நான் சமாளிக்கிறது? அப்புறம் திரும்பி அழுவான். இப்பயே நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சு அனுப்பியிருக்கேன், திரும்பி வந்து அழுதா நான் என்ன பண்ணுவேன்? என்னதான் பண்ணணும்னு அதை சொல்ற? கொன்று. லூசா நீ? அது இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கொண்டு போய் வெளில விட்டு வந்துட்டேன். அது மறுபடியும் இங்க வந்து இருக்குன்ற பட்சத்துல மறுபடியும் என்ன ஏதாவது ஒன்று பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கொன்னுருன்ற சொன்னா கேளு ஸ்னேகா, அதெல்லாம் பெரிய பாவம். அது மாட்டு செவனேன்னு ஓரமா இருந்துட்டு போகுது. என்ன பிரச்சனை உனக்கு? அவன் அழுதானா இப்ப என்ன பண்ற? உடனே நீ வச்சுக்க. நாங்க போறோம். இப்படியே சொல்லிட்டு இருக்காத. இப்படி சொன்னதுனாலதான் விட்டுட்டு வந்தேன். இப்போ ரோட்ல இருக்கிற நாயை கொண்டு போய் கொன்னுட்டு வான்னு சொல்ற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? அது என்ன பாவம் பண்ணு? நான் கூட்டிட்டு வந்தது ஒரு தப்பா? நான் தான் கொண்டு போய் விட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன பண்ணணுன்ற? அதை கொன்னுடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, போ. நானே பாத்துக்கிறேன், நீ போ. நாய் நன்றி மறக்காது, இங்கேயே தான் சுத்தி திரியும். கொன்று அதை சொல்லிட்டேன். திரும்பி அது குழந்தை கண்ணில் பட்டுச்சுன்னா நாங்க இருக்க மாட்டோம் இந்த வீட்டுல. எம்மா தாயே, நான் அதை கொண்டுறேன், சந்தோஷமா? ஹலோ ஜி, உங்கள் நம்பர் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஒரு வேலை ஒன்று இருக்குது. நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துடுறீங்களா? கொஞ்சம் பேசலாம். ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா, வீட்டில் ஒரு நாய் வளர்த்தேன் என் பையனுக்காக. இப்போ அந்த நாயினால் எங்கள் வீட்டில் சரியான பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த நாயை வந்து வீட்டில் கொல்ல சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு அந்த வேலையை பண்ண சொல்லி எனக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். பண்ணிடலாம் தலை, முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சரி இந்தாங்க. நாய் எங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நான் காமிச்சிட்றேன். அதை கொண்டு போய் எங்கேயாவது எனக்கு தெரியாமல் கொண்டுருங்க. பண்ணிடலாம் ப்ரோ, முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் நான். என்ன பண்ணாதீங்க ப்ளீஸ், என்ன பண்ணாதீங்க. அண்ணா முடிஞ்சு. அரை கிலோ சிக்கன். ½ kg போதுமாப்பா? போதும். டேய் தண்ணி குடுறா. வரம்ண்ணா.
சரக்கு ரெடியாடா? எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குண்ணா. நேரம் ஆகுதுடா, நரப்புலி கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு லோடு சீக்கிரம் அனுப்பிச்சு அதெல்லாம் விடுங்க. ரெடி பண்ணிக்கலாண்ணா. சரி போ சீக்கிரம். சரிண்ணா. கரைகடி போக வேண்டிய சரக்கு என்னடா ஆச்சு? அண்ணா அதோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணா, அனுப்பிடலாண்ணா. இது அப்புறம் அந்த லெதர் ஃபேக்ட்ரி போக வேண்டிய சரக்கு என்னாச்சு? அண்ணா அதுதான் கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குண்ணா. கம்மியாயிடுச்சா? என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாது, புரியுதா? போக வேண்டிய சரக்குலாம் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். நம்ம ஆளுங்க எல்லாரையும் இறக்கு, ரோட்ல இருக்க எல்லா மாடியும் தூக்கு, சரக்குலாம் அனுப்பிச்சு விடுங்க, புரியுதா இல்லையா? போ. மா வந்துட்டமா, எங்க இருக்க? சாப்பாடு போடு. மா வீட்டில் எதுவும் செய்யலப்பா, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா வாங்கி வந்திருக்க? எனக்கு பிடிச்ச பீஃப் பிரியாணியும் பீஃப் ஃப்ரையும் தான் டேபிளில் இருக்கு பாரு. வேறு எதாவது வேணுமா சார், இல்லை போதுமா? ஒரே நிமிஷம் சார். ஓ சார், ஒரே நிமிஷம் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். டேய் கடையை பார்த்து வாடா. டேய் நான் உன்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறேன், நானே ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு திருப்பி கால் பண்ணாதானே? என்னை மாட்டி உடனே பார்க்குறியா? சொல்கிறத புரிஞ்சுக்கண்ணா, சொல்கிறத கேளு, கோவப்படாத. கஸ்டமர் சைட்லேருந்து ப்ரெஷர்ண்ணா, சரக்கு ஏன் இன்னும் வரலன்னு ஒரே தலைவலியாக இருக்குண்ணா. காசு கொடுத்துட்டு சரக்கு இன்னும் அனுப்பாமல் இருக்கோம் நாம. டேய் பொட்டா, உன்னால் இது கூட சமாளிக்க முடியாதா? நம்ம என்ன பள்ளி மிட்டாய் வியாபாரமாக பண்ணுறோம்? பேர்ட்ஸ் ஆச்சு வச்சு இல்லை மீட்டிங் விற்றுனுக்குறோம். இப்போ நம்ம நீ என்ன பண்ணு, குடோனுக்கு போயிட்டு சரக்கு எடுத்துட்டு வந்து கொடு. நான் இப்போ கடையில் இருக்கிறேன், என்னால் பண்ண முடியாது. நீ எப்போ? சரிண்ணா நீ வா, நான் போயிட்டுருக்கேன். இன்னொரு வாட்டி நான் கடையில் இருக்கும்போது மயில் மாதிரி கால் பண்ணாத, உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. வை ஃபோனை. அந்த கரண்ட் பாக்ஸில் போய் எப்படாச்சு அது திரும்ப ப்ரோ எதுக்கு இதே இருக்குண்ணா டிஎம் இப்போ ஃபேன் பாக்ஸ் அங்கே ஒன்று கை ஃபுல்லாக இதுவாச்சு ஆம்புலன்ஸ் அப்படின்னா மழை ஹாஸ்பிட்டல் கீழே இறங்குற ஒன்று தெரியுமே, தலை மட்டும் சுற்றி ஃபுல்லாக பிளாங்க்ஸாக இருக்கு. நானும் ஒரு ப்ரோ ஏறி எடுத்து நீ பாலு வேற மாதிரி நீ இருந்தியா அங்கெல்லாம் ப்ரோ. எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு, நாங்கள் எல்லாருமே வீடாண்ட விளையாடிட்டு இருக்கோம். ரோட்ல வந்து நான் பண்ணி மாட்டாங்க விளையாடி இருக்கேன். அங்கே வந்து ஃபோன் வருது ப்ரோ, இந்த மாதிரி வியாஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறோம், திருவாரூர் போகல வண்டியை விட்டு ஆம்புலன்ஸ். அப்போ கேட்டால் ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. அங்கேருந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம், மலை ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பா வேலை செய்கிறாங்க. அங்கே டேரெக்டாக அங்கே போயிட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஓட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் கீழே இறங்குறோம், எனக்கு அந்த ப்ரோ ஒன்றுமே தெரியல. இவன் மட்டும் ப்ரோ எல்லா பொண்ணும் உசார் பண்ணுவானா? ஓகேவா, அதெல்லாம் வந்து கரெக்ட் தான். இது அண்ணன் நான் உசார் பண்ணா தப்புன்றான். இதெல்லாம் இதுவாச்சும் ஒரே போட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான்.
நாய் போன வாட்டியும் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி மாட்டுச்சு. அச்சு ஓட விடுறோம். எங்கே இருக்கேன்னு அடித்து ஓட விட்டுடலாம். கீழே ஏதாவது கல் இருக்கா பார்த்தல, எடுத்து அடிக்கலாம். ஏய் நிப்பாட்றா. போலாம். டேய் அதோ 10 இருக்கு பாரு, அச்சு ஓட விடுறாத. அட்ரா பிரபு நான் எப்படாடா படி போடு. ஃபைனலி மூவியோட எண்டுக்கு வந்திருக்கு. எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. எல்லோருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னடா இவன் இப்படி எடுத்து வச்சுருக்கான், இவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ அறிவு இருக்குது, ஆனாலுமே அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இப்படி ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்கானே அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். படம் பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு கேவலமாக திட்டிருப்பீங்க, அசிங்கமாக பேசியிருப்பீங்க. எல்லாமே ரைட்டு தான். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ரைட்டு தான். எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஒரு ட்ராமாஸ் ஏற்பட்டுச்சு. நானும் இந்த ஃபிலிமில் வர மாதிரி ஸ்டார்டிங்கில் அப்படின்னு ரொம்ப உத்தமெல்லாம் கிடையாது. நான் நாயை துரத்தி அடிச்சிருக்கேன், கறி சாப்பிட்ருக்கேன், எல்லாமே எல்லா தப்பும் நானும் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே நான் பண்ணலை, நான் ரொம்ப உத்தம, நான் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து வீகன் அது இது நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே எப்படி எனக்கு அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. அது எப்படி வந்து இந்த நிலைமைக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி டைரக்ட் பண்ணி, ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி, ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணி, அது இப்போ ஒரு ஃபிலிம் வரைக்கும் டைரக்ட் பண்ணி இப்போ ஒரு எண்ட் ஸ்டேஜில் நிற்கிறேன்ற மாதிரி எனக்குமே தெரியல. ஆனால் பண்ணணும், அதுக்காக ஏதாவது ஒரு பண்ணணும். மனுஷங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இது வந்து இது பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுங்களுக்கு பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. பட் ஆனால் இன்னமும் வந்து அந்த ஒரு வேணும்ன்ட்டே பண்ணுற அந்த ஒரு அப்யூஸ்மெண்ட்டு, விளையாடுறதுக்காக பண்ணுற அந்த ஒரு அதுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, அது ஒரு க்ரூயல்ட்டி, அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசு வேதனையாக இருக்குது. நான் வந்து இப்பயும் சொல்கிறேங்க, நான் எல்லாரையுமே நான் வந்து தப்பு சொல்லவே இல்லை. நான் தப்பாக போர்ட்ரே பண்ணவும் இல்லை, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு தோணுனா என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்க ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நிறைய இருக்குது இந்த மாதிரி, என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி வெக்ஸ்டாக ஆகுது. நீங்கள் திருப்பி இப்போ இந்த ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு, நீங்கள் இந்த ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து திருப்பி வந்து பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறத விட இதை வந்து என்னால் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க முடியல. ஏன்னா உங்கள் எல்லோரும் இப்போ மனுஷ வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்குமே ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே அடுத்தடுத்த லைஃப் என்னென்னு ஓடிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அவங்க லைஃப் பற்றி தான் யோசிக்கிறதுமே, அடுத்தவங்க லைஃப் பற்றி நம்ம யோசிச்சு ஒரு நாள் நம்ம ஓட்டுறதே கிடையாது. எல்லா டைம் கரெக்டாக போய் நான் வந்து இப்பயும் நான் தப்பாக உங்களை போர்ட்ரே பண்ணல, சொல்கிறேன். எனக்கு என் மனசை என்ன படித்தோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அனிமல்ஸோட லைஃப்மே வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு அது நிறைய மனசில் இருக்குது. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்றது குவிட் பண்ணேன். இந்த மாதிரி அனிமல்ஸோட நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுல இதுவாக எடுத்தேன். சரி பண்ணுறோம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு நல்ல ஃபிலிமாக பண்ணலாமே, ஒரு கண்டென்ட்டை வந்து எல்லோரும் ரீச் ஆக வைக்கலாமே, எப்படி புரியுது மற்றவங்களுக்குன்ற மாதிரி பார்க்கலாமேன்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ணது தான் மனிதன்ற பெருமையாக. உங்களுக்கு எப்படி போர்ட்ரேயாக இருக்கும், உங்களுக்கு எப்படி கன்வேயாக இருக்கும்னு தெரியல, நல்லா கன்வேயாக இருக்கும்னு நம்புகிறேன். யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்பயும் திருப்பி சொல்கிறேன், யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. தயவுசெய்து யாரும் துன்புறுத்தாதீங்க. அதுக்குன்னு வந்துட்டு ரேபிஸ் வருது, உங்கள் வீட்டு குழந்தை கிடச்சா சும்மா இருப்பியா, உங்கள் வீட்டு ஃபேமிலியில் கிடச்சா சும்மா இருப்பியா? ஆப்வியஸாக யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொல்றது, நீங்கள் வந்து அடிக்கிறது, நீங்கள் வந்து துன்புறுத்துறது, அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அடுத்து இந்த மீட்டுன்ற அந்த ஒரு இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா உடனே கேட்டுறாதீங்க, ஏன் நீ பிளான்ஸ் சாப்பிட்ற, பிளான்ஸ் கூட தான் உயிர் இருக்குது, பிளான்ஸ் கூட தான் தண்ணி ஊற்றி வளர்க்குற அப்படின்ற மாதிரி கேட்டுறாதீங்க. நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம், எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கலன்ற மாதிரி நான் சொல்ல வரல. பட் பிளான்ஸுன்றது ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா நர்வஸ் சிஸ்டம் இல்லை. அது அனிமல்ஸ்க்கு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, பிளட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது.
அது எப்படி வந்து நம்ம இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுன்ற மாதிரி தெரியல. ஏன்ஷியன் பீரியட்லேருந்து காலங்காலமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் இல்லைன்னா சொல்ல, இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. பட் ஆனால் ஏன்ஷியன் பீரியடில் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பான்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அது டைமில் எது ஃபுட்டு எது வாழ்கிறதுக்கான ஒரு இடம் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. ஆனால் இப்பயும் மாடர்ன் லைஃப் வந்துட்டோம். அந்த ஒரு அனிமல்ஸ் அந்த ஒரு இது இல்லாமல் மீட் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஒரு நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்லாம் இது வந்துருச்சு நமக்கு. ஆனால் இப்பயுமே அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. எனக்கு எந்த விதத்தில் எனக்கு கரெக்டுன்னு தெரியல இப்போ வரைக்குமே. நீங்கள் எவ்வளோ வேணால் தப்பாக எடுத்துக்கோங்க, எனக்கு தோன்றதா இப்போ வரைக்கும் நான் பேசுகிறேன். நான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நான் இப்போ வரைக்குமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எந்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, யாருமே நான் ஃபோர்ஸ் பண்ணல இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. மேபி நான் சொல்கிற விஷயம் ஒரு 1000 பேரில் ஒரு 10 பேருக்கு பிடிக்கலாம், ஒரு 10 பேருக்கு அது அந்த ஒரு மனசில் கொஞ்சம் ரீச் ஆகலாம். மேபி அது மாறும் நம்புகிறேன். குறிப்பாக நான் எடுத்த இந்த 4 கேரக்டர்ஸ் பற்றி மட்டும் நான் பேச விரும்பலை. ஓவராலாக எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். நான் எல்லா அனிமல்ஸும் சொல்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக வாழுங்க, மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அனிமல்ஸ் பற்றி மட்டும் பேச வரல, எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம். அது மட்டும் தான் என்னோடய மெயின் மோட்டிவாக என்னோடய ஃபிலிம் எடுக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து என் முன்னாடியே வந்துட்டு நான் இது பண்ணேன்டா அது பண்ணேன்டான்னு சொல்லிட்டு என் முன்னாடியே பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை கேட்டு பண்ண போகிறது. எனக்காக ஏன் அவங்க பண்ணணும்? இப்போ நான் அந்த ஃபிலிம் எடுத்தனா கூட இந்த ஃபிலிம் பார்த்து யாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. பண்ணால் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண எல்லாருமே கூட வந்துட்டு கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த ஃபாலோ பண்ணுறவங்களாம் கிடையாது. எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு பண்ணவங்க தான் அதிகமே தவிர இதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுறவங்களும் யாரும் கிடையாது. நான் அவங்களையும் நான் ஃபோர்ஸ் பண்ணல. இப்படிலாம் இருந்து தான் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு கண்டென்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை, நான் பண்ணேன், அவ்வளோதான். என்ன பேசுறதுல கொஞ்சம் எமோஷ்னல் தான் ஆகும். எனவே ரொம்ப தேங்க்ஸ் அண்டு சாரி. நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ இல்லை இந்த கண்டென்ட் உங்களுக்கு தப்பாக ரீச் ஆகிருந்தாலோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் தயவுசெய்து நான் இப்பயும் திருப்பி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஆதரவு அளிக்கிறனாலும் பரவாயில்ல, துன்புறுத்தாதீங்க. அது மாட்டு ஒரு இடத்துல இருக்கட்டும். தப்பான விஷயத்துக்கு போய் போர்ட்ரே பண்ணி அதை தப்பாக ரீச் பண்ண வைக்காதீங்க. அது டிவி ஷோஸாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தான் அதை எதுவுமே அதுங்கெல்லாம் வந்து ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் நம்மளை நம்பி தான் வந்து வாழுது. நமக்கு அப்புறம் ஒரு ஸ்பீசிஸ் வந்துச்சுன்னா அதுங்க நம்மளை இது மாதிரி ட்ரீட் பண்ண நம்ம ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம தான் வந்து காலகாலமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அதுங்க நமக்கு முன்னாடியே அதுங்களாம் வந்து ஒரு ஸ்பீசிஸ் தான். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும், எல்லாருமே நல்லாயிருக்கும். நான் அதை ஒரு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரியல. சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.